ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜி பிளாக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சேமியா கிச்சடி. இதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிக்க விடணும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். கூடவே 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கணும். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் கழித்து கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை இது கூட சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். தக்காளியும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிடணும். இதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விடணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்க காய் எல்லாமே கொஞ்சம் வதங்கணும். இதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகா, கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதால அதுவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரத்தை கொடுத்துரும். இப்போது இதில் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா போதுமானது. இது கூட நம்ம காய் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம தண்ணி வைக்கிறது சேமியாவுக்கு மட்டும்தான் தண்ணி வைக்கணும். இது நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இப்போ சேமியாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அது முழுகிற அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றி வச்சிடணும். இது தண்ணி ஊற்றிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிடணும். ஒரு நிமிஷத்துக்கு இது ஊறுனா போதும். இந்த கொதிக்கிற காய்கறியில் அந்த ஊற வச்ச சேமியாவை எடுத்து மேலே மட்டும் போட்டு கிளறி விடாமல் போட்டுடணும். அப்புறம் இதை அப்படியே மூடி விட்டுறணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அடியில் தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஆனால் நல்லா கிளற விடக்கூடாது. இறக்குன அப்புறமா தான் நல்லா கிளறணும். இல்லைன்னா குழஞ்சி போயிடும். கிளறாமல் இறக்கி அதுக்கப்புறமா கிளறணுன்னா உதிரியாக நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கப்புறம்